என் குழந்தைய வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போய் குழந்தை லூசுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு மென்டல் நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற நம்ம இந்த சொசைட்டியில் சம்டைம்ஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா மட்டும் இருக்கிறாங்க அண்ட் சம்டைம்ஸ் 2 பேரும் ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க. குழந்தைக்கு அவ்வளோ சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற பட்சத்தில் பேசிக்காக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இன் சில்ட்ரன் நம்ம சொல்லும் போது இட் இஸ் குவைட் ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப காமனான விஷயம் தான். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 5 வளையாது 50 வளையாது ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டாங்க அந்த இதில் ஈஸியாக. பட் அதே ஏஜ் குரூப்பில் தான் யூஸ்வலாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆரம்பிக்கலாம். கையை மீறி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள வளர்த்தாங்களோ அதே மாதிரி தட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்க வந்து when they start parenting their own children. So right from parenting to their நிறைய personality aspects, childhood plays a very important role. 2 yearsக்குள்ள குழந்தைங்களுக்கு generally it is best to avoid showing screen. பட் இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து சாப்பாடு தரதாக இருக்கட்டும், ஃபீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் they start showing the phone and only they do it. ஏன் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க 5 வளையாது 50 வளையாது. அந்த குழந்தைக்கு அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைமில் தான் இட் இஸ் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணும்போது இட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் தேர் டெவலப்மெண்ட். அப்படி சில்ட்ரன் வந்து கேன் ஆக்சுவலி ஸ்கூலில் கூட எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் இல்லையா, they lose out on that very important period. அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து அப்போ டெவலப் ஆகிறது இல்லை. You're almost blocking it இல்லைங்களா? Of course. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பியர் ப்ரெஷர்லேயே இருக்காங்க. இப்போது என் சைல்டு வந்து அவன் சைல்டு வந்து லைக் ஒரு வருஷத்துலேயே ஒரு வயசுலேயே பேசிட்டாங்க, என் குழந்தை 1 வயசு 3 மாதம் ஆச்சு இன்னும் பேசலை, அப்போ ஒரு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா ஆகுது. இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், என் குழந்தை வந்து 8 மாதத்துலேயே பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைடு, ஒரு ப்ரௌட் அங்கே இருக்குது. 3லேயே போட்டுரு, அப்போ தான் 4 வயசு ஆகும்போது அங்கே போய் உட்காரும் அந்த குழந்தை, உனக்கு புரிய மாட்டேங்குது எப்படின்னு சொல்லி ஃப்ரம் த கிராண்ட் பேரண்ட்ஸ் we are having a lot of pressure. ஸோ அண்ட் வேறு வழி இல்லாமல் அகெயின் அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவை திருப்பியும் நமக்கு இது கொடுக்குறோமோ குழந்தைக்குன்னு. வணக்கம், வெல்கம் டு கூல் ஃபயர். நான் உங்க ஹரிஜா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. இவங்களை ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயம், ஒரு சைல்டு மென்டாலிட்டி, எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன். இன்டர்நெட்டை போட்டு புரட்டி தள்ளிட்டு இருக்கோம். பட் யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, எந்த சைல்டு பிஹேவியரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். இந்த ஷோவை லைட்டன் பண்றதுக்கு we have child psychiatrist டாக்டர் நிவேதிதா செல்வகுமார். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் இன்னைக்கு வந்து வாட் யூ கோயிங் டு டூ சம்திங் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அண்ட் நான் உங்களை பற்றி ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் ஏதாவது சொல்லுங்க உங்களை பற்றி. கண்டிப்பா அது உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் டாக்டர் நிவேதிதா செல்வகுமார். நான் கன்சல்டன்ட் சைல்டு அண்ட் அட்லசன்ட் சைக்காட்ரிஸ்ட் இன் KMCH கோயம்புத்தூர். பேசிக்காக ஐ கம்ப்ளீட்டட் மை MBBS ஃப்ரம் கோயம்புத்தூர் தான், PhDயில். தென் ஐ வெண்ட் ஆன் டு டூ மை MD ஃப்ரம் ஜிப்மர் பாண்டிச்சேரி. ஐ மெட் மை மென்டர் தேர் அண்ட் அங்கே ஐ வெண்ட் ஆன் டு ஸ்பெஷலைஸ் இன் சைல்டு சைக்காட்ரி. அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். தென் ஐ வெண்ட் டு டெல்லி. ஆக்சுவலி மை ஒர்க் took me there. I worked in AIIMS New Delhi for a few years again as child psychiatrist and came to Coimbatore here. This is my hometown, so came here. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ மேம் நான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ பேசிக்காக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது what do you want to tell about that? ஓகே. ஸோ பேசிக்காக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இன் சில்ட்ரன் நம்ம சொல்லும் போது இட் இஸ் குவைட் ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ நம்ம பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் 10 to 20% ஆஃப் சில்ட்ரன் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் நீட்ஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ தட் இஸ் 1 in every 5th சைல்டுக்கு ஏதாவது வந்து நீட்ஸ் இருக்கலாம். அதனால தான் இட் இஸ் ஸோ ப்ரிவிலண்ட் இல்லைங்களா? அதனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ காமனாக நம்ம சில்ட்ரனில் பார்க்குற விஷயங்கள் பார்த்தா டிபெண்ட்ஸ், அவங்களோட
ஏஜ் குரூப் பொறுத்து. ஸோ ரொம்ப யங் சில்ட்ரனில் நம்ம நிறைய நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் குழந்தைங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. ஸோ கவனக்குறைபாடு, துருத்துருப்பு தன்மை இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி, கற்றல் குறைபாடு சொல்லுவோம். ஸோ கற்றல் குறைபாடு இருக்கலாம். ஸோ இது ஒரு செட் ஆஃப் நம்ம சின்ன வயசுல குழந்தைங்கள பார்க்குறது. அதே குழந்தை கொஞ்சம் பெருசாக அடலசென்ட் ஏஜ் குரூப்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அடல்ட்ஸில் பார்க்குற நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ மன அழுத்தம், பதற்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கலாம். அதே ஏஜ் குரூப்ல தான் யூஸ்வலாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வளரும்போது நம்ம பார்க்குறது. அண்ட் இன்னொன்று அடல்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைக்காட்ரிக் இஷ்யூஸ்லையும் 50% ஆஃப் ஆன்செட் ஆக்சுவலி வந்து அடலசென்ட் பீரியட்லேயே நடக்குது. ஸோ அந்த ஏர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வந்து அடலசென்ட் பீரியட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸோ தட் இஸ் வை மென்டல் ஹெல்த் இன் சில்ட்ரன் அண்ட் அடலசென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எனக்கு சொல்லும்போது ஒரு பழமொழி ஞாபகம் வருது. ஒரு பழமொழி என்னன்னா, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வியூல நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ன்றது ஒரு குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குழந்தை வளரும்போது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைக்கு வருது, அதே மாதிரி குழந்தையோட பேரண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஜென்ரலாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதான் சொல்வேன், பேரண்ட்ஸ் தான் 75% குழந்தையோட எனி இஷ்யூஸ், வெல்பீயிங்காக இருக்கட்டும், இல்லை ஈவன் எனி டிஃபிகல்ட்டிஸ்னால் பேரண்ட்ஸ் ஹேவ் 75% அவங்களோட ரோல் தான் அப்படின்னு. ஸோ பேரண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அந்த சோஷியல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இமோஷனல் ரெகுலேஷன், அவங்களோட உணர்ச்சிகளை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறது, அந்த ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சைல்ட்ஹுட்டில் தான் கற்றுக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதோட இம்பேக்ட், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க அடல்ட்ஸ் ஆகும்போதும் வந்து நம்ம பார்க்குறது தான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 5இல் வளையாது 50இல் வளையாது ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டாங்க அந்த இதில் ஈஸியாக, பட் இட் கன்வேஸ் அ லாட் ஆஃப் மீனிங். So much impact that a childhood life carries their entire life in future, இல்லைங்களா? அது வே தே பேரண்ட், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள வளர்த்தாங்களோ அதே மாதிரி தட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்க வந்து when they start parenting their own children. So right from parenting to their நிறைய personality aspects, childhood plays a very important role. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி குழந்தைங்களா இருக்கட்டும், எஸ்பெஷலி ஐ ஹாவ் அ சன் ஹூஸ் 4 year old நோ, ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 monthsல 4 year ஆயிடுவாரு. ஸோ ஸ்க்ரீன் டைம் வித் கிட்ஸ் அண்ட் இந்த டீனேஜ் பீப்புள், அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு மேம். ஸோ இப்போ என்ன சொல்றதுன்னா, கையை மீறி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சில பேர்கிட்ட நான் பேசும்போது தேசே என்ன பண்றது, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. சில பேர் வந்து இல்லை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறேன், நான் ஃபோனை எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு. அண்ட் அந்த டேண்ட்ரம்ஸும் அவங்களோட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு டாக் அபவுட் தி ஸ்க்ரீன் டைம் மேம்? ஸோ ஸ்க்ரீன் டைம் பற்றி as a child psychiatrist பேச நிறைய இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட், நீங்கள் குழந்தைகிட்ட என்ன பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து குழந்தைங்க தே லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ. ஸோ நீங்கள் அந்த பிஹேவியர் மாடல் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க. சப்கான்ஷியஸாக ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த பிஹேவியர் இஸ் நார்மலைஸ்ட் இல்லைங்களா? ஸோ பேரண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதனால ஃபார் சில்ட்ரன் இட் இஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் யர் சைல்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஸ்க்ரீன் டைம் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால், நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ இட், யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் டு யுவர் சைல்ட். ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் ஓவர் தே. அண்ட் அதர் தேன் தட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் இப்போ தே ஆர் வெரி வெல் ரெட், நிறைய வந்து தே சீக் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் எவ்வளோ ஃபோன் காட்டும், தெர் ஆர் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ், அது வந்து கரெக்டாக அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 yearsக்குள்ள குழந்தைங்களுக்கு ஜென்ரலி இட் இஸ் பெஸ்ட் டு அவாய்ட் ஷோயிங் ஸ்க்ரீன் காட்டுறது இட்ஸ் ஆக்சுவலி நாட் ரெக்கமெண்டட். பட் இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து சாப்பாடு தரதா இருக்கட்டும், ஃபீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தே ஸ்டார்ட் ஷோயிங் த ஃபோன் அண்ட் ஒன்லி தே டூ இட். ஸோ 2 years வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க 5இல் வளையாது 50இல் வளையாது. அந்த குழந்தைக்கு அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைமில் தான் இட் இஸ் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணும்போது இட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் தேர் டெவலப்மெண்ட். அது ஸோ up to 2 years absolutely no screen time. And அதுக்கப்புறம் ஒரு 2 to 5 years maximum half an hour to 1 hour. So even half an hour limit would be good. குழந்தைங்க வளர up to 12 years maximum 1 hour. அண்ட் இப்போ நான் ஸ்க்ரீன் டைம் சொல்கிறது இட் இஸ் கியூமுலேட்டிவ் யூஸ், அதாவது டிவி, ஃபோன், லேப்டாப் எல்லாம் சேர்த்து. சில டைம் ஸ்க்ரீன் டைம்னா வெறும் மொபைல் ஃபோன் நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லை, எல்லாமே சேர்த்து
அஃப்கோர்ஸ் இவ்வளோதான். அண்ட் அப் டு 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 2 hours அண்ட் அது ஃபுல்லாகவே வித் பேரண்டல் சூப்பர்விஷன். ஸோ குழந்தைக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் தரணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தே ஷுட் பி அவேர் அபவுட் திஸ். அண்ட் ஆல்சோ நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன ஏஜ் குரூப்பில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது இருக்குது. ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் அபவுட் இட். என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஏஜ் கரெக்டான அந்த ஏஜ் குரூப் வெதர் த சைல்ட் ஃபால்ஸ் வித்தின் தட் ஏஜ் குரூப் பண்ணுறது பார்க்கணும். ஸோ 18 இயர்ஸில் தான் குழந்தை யூஸ் பண்ணலாம், பட் வந்து 13 இயர்ஸ்லேயே அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியணும். ஸோ தே ஷுட் பி அவேர் அபவுட் ஆல் திஸ். அடுத்து ஜென்ரலி வை சில்ட்ரன் யூஸ் மோர் இப்போ ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா சில்ட்ரன் தே ஆர் நாட் வெரி ஷுர் வேறு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டெல் திஸ் டு ஆல் மை பேரண்ட்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது சில்ட்ரன் அவ்வளோ ஸ்கூலில் வந்து தே வில் நாட் யூஸ் தியர் ஃபோன்ஸ். அப்படி சில்ட்ரன் வந்து தே கேன் ஆக்சுவலி ஸ்கூலில் கூட எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த டைம்க்கு இந்த ஆக்டிவிட்டி தே ஹேவ் தியர் பிரேக் லஞ்ச் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜென்ரலி தே வில் நாட் யூஸ் த ஃபோன். பட் வீட்டுக்கு வந்தோடனே இமீடியட்டாக குழந்தை போய் அதே குழந்தை தான் ஃபோன் போய் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு என்ன பண்ணுன்றதும் தே ஆர் நாட் வெரி கிளியர், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியல. அண்ட் இது ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குது. ஸோ அதனால ஃபோன் ஈஸியாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. இல்லை அவங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தனியாகவே ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் தரது தான் இல்லைங்களா? ஸோ அது இருக்கும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பட் இப்போ குழந்தைகிட்ட ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறோம், பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்றது நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம குழந்தைக்கு அதுக்கு பதிலாக இது வந்து ப்ளே டைம், இந்த டைம் போய் விளையாடுறது, இது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் பேரண்ட்ஸ், ஸோ பேரண்டல் டைம், திஸ் இஸ் யோர் டைம் ஃபார் யோர் ஹாபீஸ் அப்படின்னு நம்ம குழந்தையோட டைம் என்ன பண்ணது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் டைம் வில் ரெடியூஸ். ஸோ இது பண்ணும்போதே நிறைய ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்க யூஸ் பண்ணது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் தட் இஸ் த பேசிக் திங். பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் திங் வந்து அதுதான் ஸ்க்ரீன் டைம் பொறுத்து நான் சொல்லுவேன். இப்போ கிட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல், இந்த பேரண்ட்க்கு வந்துட்டு டிசிப்ளின் பண்ணி ஒரு 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டிங்களா, ஒரு 5 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஒரு சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம அவங்களை என்கேஜ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க நீங்கள்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ளே எனி திங். குழந்தை வீட்டில் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம், சைக்கிள் பண்ணலாம், என்ன வேணாலும். அகேன் குழந்தைக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அதையும் நம்ம வந்து குழந்தை மேலே என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு ஸோ என்ன பிடிக்குதுன்னு நம்ம கேட்டுட்டு, பிகாஸ் இட் ஹேஸ் டு பி ப்ளே இல்லையா? பேசிக்லி சைல்ட் ஷுட் என்ஜாய் தட் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி we must let the child of course any activity that they want, அது வந்து we should let them do it. சூப்பர் மேம். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேம், இப்போ குழந்தைங்க மேல நிறைய ப்ரெஷர் போடுறோமோ அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீடி ஆகி என் குழந்தை நான் தான் படிக்க முடியல டான்ஸ், நான் தான் வந்து பாட்டு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி தே சென்டிங் தெம் டு ஒன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அண்ட் ஒரு குழந்தை வந்து காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா நைட் 9 மணி வரைக்கும் இட்ஸ் லைக் பவர் பேக்டா அவங்க வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அது நீங்க என்ன மேம் சொல்றீங்க? அது ஹவு டு லைக் மேனேஜ் தட்? ஓகே, இஸ் இட் குட் ஆர் பேட்? அஃப்கோர்ஸ் என்ன கேட்டால் ஐ வில் சே இட் இஸ் நாட் குட் தான். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் as adults நம்மளே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வி ஒர்க், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு we have to do the same work. அதே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு திரும்ப அகேன் நெக்ஸ்ட் டே we have to work. வீட்டுக்கு போனாலும் we have to continue that work அப்படின்னா how difficult it is இல்லையா as adults. பட் சம்டைம்ஸ் சில்ட்ரனுக்கு இருந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்க ஸ்கூலில் ஃபுல்லாக அகடமிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அஃப்கோர்ஸ் டியூஷன்ஸ் எல்லாம் போகிறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், பிடிக்காத ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அகேன் they have to do their homework, ஏதாவது இருந்தால் முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ரைட். நம்மளே பண்ண மாட்டோம், பட் we expect our children to do that. ஸோ குழந்தைக்கு ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து நம்ம சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் காட்டிலும் அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பிடிக்குதோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு ஃபைண்ட் தட் மேம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை சன் லவ்ஸ் டான்சிங். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா ஒருவேளை இவனுக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குனால லெட் மீ புட் ஹிம் இன் டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. Okay. So he's just 4 years old. நான் சும்மா கூட்டிட்டு போனேன். I didn't want to like pressure him in that point சொல்லிட்டு சும்மா போய் பாரு அப்படின்னு சொன்னேன். தென் he said இல்ல எனக்கு வந்து டான்ஸ் வேண்டாம், ஸ்கூல் வேண்டாம். பட் வீட்டில் உட்காந்து ஹீஸ் யூனோ அந்த எல்லா பீட்டுக்குமே ஹீஸ் பிக்கிங் அப் அண்ட் ஹீஸ் டான்சிங். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா நான் இப்போ அந்த மாஸ்டர் கிட்ட கேட்கும் போது he told me one thing, மேம் was a good master. So he told me அவனுக்கா பிடிச்சி வந்தானா அவன் அந்த ஆர்ட்டை ரொம்ப நாள் பிடிச்சி வாழுவான். அங்க ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா he might avoid dance for a long time அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. So I was like okay good அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா I have not been to a proper dance school or anything, but comes to my son, இப்போ எனக்கே ஒரு பேக் ஆஃப் மை ஹெட் முறையா படிச்சிருக்கலாமோ, ஸோ ஒருவேளை என் பையனுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கணுமோ
அப்படின்னு எனக்கு நிறைய தோணுது. ஸோ ஹவு டு யூ லைக் மேட்ச் திஸ்? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து த மாஸ்டர் இஸ் வெரி கரெக்ட் வாட் ஹி டோல். பட் அதான் ஸோ குழந்தையோட ஒரு 6 இயர்ஸ் நம்ம டெவலப்மெண்டல் பீரியட் எடுத்துக்கும் போது குழந்தையோட நிறைய டெவலப்மெண்ட் அப்போ தான் நடக்குது. ஸோ குழந்தையோட சோஷியல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், பழகுதல், அதே மாதிரி குழந்தையோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், அவங்க பேசுறது, பேச்சு எல்லாமே வந்து அந்த டைம்ல தான் வந்து குழந்தைக்கு நல்லா டெவலப் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா குழந்தைக்கு டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மீதி ஸ்கில்ஸ், அகடமிக் ஸ்கில்ஸ்லாம் குழந்தைங்க வந்து அவங்களே வந்து நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பட் அந்த ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக குழந்தைக்கு இந்த டெவலப்மெண்ட்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக குழந்தைய வந்து அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் சன் ஹி லைக்ஸ் டு டான்ஸ் அப்படின்னு, பட் ஹி கோஸ் அங்கே போனால் ஹீஸ் நாட் டூயிங் இட்னா, நீங்கள் யூ கேன் ஆஸ்க் ஏன் டஸ் ஹி லைக் டான்சிங், அங்கே போனால் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி, டஸ் ஹி வாண்ட் டு லேர்ன் இட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே, அந்த மாதிரி கற்றுக்கணுமா, இல்லை இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஹிம் டு ஹேவ் ஃபன் என்ஜாய். ஸோ குழந்தைய ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இல்லைங்களா, குழந்தைக்கு இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் குழந்தை பாட்டுக்கு வந்து நார்மலா விட்டாலே they will develop very well. What you say இல்லையா, play. In fact, there is also one very well written book, Einstein never used flashcards அப்படின்னா, because nowadays it is so commonly used. அந்த புக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹவு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து பிளேக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு குழந்தைக்கு வந்து இதான் ரொட்டீன், இதான் காலையில டு சாயந்தரம் உனக்கு இந்த கிளாஸ் அடுத்து யூ ஹேவ் டு கோ டு தீஸ் கிளாஸஸ் அப்படின்னு இல்லாமல் just let the child play. They learn by themselves. So the children learn more by play. And so அந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் குழந்தைக்கு we actually have to give it to that child. பட் அது இல்லாமல் நம்ம ரொம்ப குழந்தைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில்ட்ரன் இல்லையா, they lose out on that very important period. அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து அப்போ டெவலப் ஆகிறது இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பிளாக்கிங் இட் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீன் சில்ட்ரன் நம்ம ஒப்பிடியில் குழந்தை வந்து சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு வரும்போது அவ்வளோவா இப்போ ஸ்கூலில் மைட் பி யங் சைல்ட் 5 years, ஸோ குழந்தை அவ்வளோ ஸ்கூலில் இன்ட்ராக்ட் பண்ணதில்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவ்வளோ வந்து பழகிறது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஆனால் சொல்லுவாங்க குழந்தை வந்து சின்ன வயசில் வந்து மற்ற நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுவா, அப்படி இதெல்லாம் ஹிஸ் காட் இன் டு திஸ் புக், ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நல்லாவே சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ சின்ன வயசுலேயே 2 years 3 yearsலேயே ஹிஸ் காட் தட்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அந்த இனிஷியல் 2 year 3 year பீரியட் இஸ் நாட் ஃபார் அந்த அகடமிக் லேர்னிங் தாண்டி the child should have other developmental aspects we have to focus, like socialization, மற்ற குழந்தை கூட பழகிறது, அதே மாதிரி வந்து பழகி so many things they will learn. அந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன் இல்லைங்களா, of course மோட்டார் டெவலப்மெண்ட் இருக்கும். மற்ற குழந்தைங்க கூட ஜஸ்ட் விளையாடும் போது அவங்க கூட விளையாடும் போதே நிறைய ஸ்கில்ஸ் ஆகும். எமோஷனல் ரெகுலேஷன், குழந்தை கொஞ்சம் தோத்தா அப்போ ஓகே இட் இஸ் ஓகே அப்படின்னு குழந்தை அப்போ வந்து he will learn. அது பெருசாகி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே வந்து இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன் இல்லைங்களா. ஸோ அப்போவே தே ஸ்டார்ட் லேர்னிங் ஆல் தி ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இமோஷனல் ரெகுலேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் இது. ஸோ அதனால அந்த டைம் குழந்தைக்கு we can just let them focus on play, being with others, interaction, spending more time with the child, rather than நம்ம இல்லை what we want, enforcing that and pushing the child, அதை பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பியர் ப்ரெஷர்லேயே இருக்காங்க. இப்போ என் சைல்டு வந்து அவன் சைல்டு வந்து லைக் ஒரு வருஷத்துலேயே ஒரு வயசுலேயே பேசிட்டாங்க, என் குழந்தை 1 வயசு 3 மாசம் ஆச்சு இன்னும் பேசலை, அப்போ ஒரு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா ஆகுது. இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், என் குழந்தை வந்து 8 மாசத்துலேயே பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைடு, ஒரு ப்ரௌட் அங்கே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஐம் பிரிட்டி ஷுர் நிறைய பேர் வந்து இந்த கம்பேரிங் யோர் சைல்டு வித் மை சைல்டு அப்படின்ற அந்த பிஹேவியருக்கு நீங்கள் என்ன மேம், எப்படி மேம் அதை ஸ்டாப் பண்ணலாம்? ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் இது கம்பேரிங் யோர் சைல்டு வித் அதர் சைல்டு சில டைம் தாண்டி அமங் சிப்ளிங்ஸே நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. உங்கள் அண்ணா எப்படி பண்ணுவாங்க, அக்கா எப்படி பண்ணுவாங்க, அதுதான் குழந்தைக்கு இன்னும் நான் வீட்டில் அதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் டிஃபிகல்ட்டாக வந்து குழந்தைக்கு இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு குழந்தையோட ஸ்ட்ரென்த்தும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு குழந்தையோட வீக்னஸும் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து சில குழந்தைங்க சில விஷயத்தில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அகடமிக்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். அதே குழந்தைக்கு வேறு வீக்னஸ் இருக்கலாம், பழகுதல்ல சோஷியல் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சில குழந்தைங்க சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம், பட் அவங்களுக்கு வேறு ஸ்கில்ஸ் படிக்கிறதுல அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். ஸோ இதை வந்து மோர் தென் பேரண்ட்ஸ் ஹூ எல்ஸ் வில் நோ இட் த பெஸ்ட் இல்லைங்களா. ஸோ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் ஈச் சைல்டு இஸ் யூனிக் அப்படின்னா அவங்க சைல்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்னும் வந்து தே ஷுட் இன்னும் என்கரேஜ் பண்ணணும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம். அதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது அவங்க வீக்னஸ் அவங்க நினைச்சா அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அவங்க வந்து பார்க்கலாம். பட் ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து இட் கம்பேர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஹெல்தி ஃபார் த சைல்ட் as well as for the parent also. So because the comparison வந்து is not needed actually.
இல்ல அதுதான் மேம். அந்த பிரஷர் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இது ப்ரெஷர் பிகாஸ் சொசைட்டி வாஸ் டிமாண்டிங் இட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்றத அவங்க பார்க்கணும். அடுத்து சொசைட்டல் ப்ரெஷரோட அவங்க குழந்தைக்கு என்ன தேவைன்றத பார்க்கணும். ஸோ மத்தவங்க பண்றாங்க பிகாஸ் அதர் பேரண்ட்ஸோட சில்ட்ரன் பண்றாங்க. அது இம்பார்ட்டன்ட்டா? இல்ல அவங்க குழந்தை பண்ற ஆக்டிவிட்டில வெதர் த சைல்ட் இஸ் ஹேப்பி டூயிங் இட், ஹேப்பியான்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க தே ஹேவ் டு செட் தேர் ப்ரையாரிட்டீஸ் ரைட். ஸோ அது கொஞ்சம் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஈஸி டு சே பட் மாதிரி இருக்கும்போது நிறைய யூஸ்வலாக வி சி சோஷியல் மீடியாவில் வி சி த பெஸ்ட் ஆஃப் வாட் அதர்ஸ் ஹேவ் அண்ட் வி கம்பேர் இட் டு த வர்ஸ்ட் ஆஃப் வாட் வி ஹேவ். ஜெனரலாக வந்து தட் ஹேப்பன்ஸ். ஸோ மற்ற குழந்தைங்க இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம குழந்தை பண்ணல அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஸ் அவேர்னஸ். அடுத்து அவங்க குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதில் வந்து தே கேன் ஃபோக்கஸ் ஆன் தட். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இந்த ஃபோக்கஸிங், இந்த ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ எனக்கு ஒரு கேள்வி. வாட் இஸ் த ரைட் ஏஜ் ஃபார் அ சைல்ட் டு ஸ்டார்ட் ஸ்கூலிங்? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து 3.5 3லே போட்டுரு, அப்போதான் 4 வயசு ஆகும்போது அங்கே போய் உட்காரும் அந்த குழந்தை, உனக்கு புரிய மாட்டேங்குது எப்படின்னு சொல்லி ஃப்ரம் த கிராண்ட் பேரண்ட்ஸ் வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் மேம். ஸோ அண்ட் வேற வழி இல்லாமல் அகைன் அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவை திருப்பியும் நமக்கு இது கொடுக்குறோமோ குழந்தைக்குன்னு ஒரு ஆள் மனசுல ஒரு பயம் மேம். அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயம் தான் இல்லைங்களா? ஸோ மொதல் நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் குழந்தைங்க லேர்னிங் ஹேப்பன்ஸ் பெஸ்ட் த்ரூ ப்ளே. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது த்ரூ ப்ளே தே லேர்ன் இன் த பெஸ்ட் வே. ஸோ இனிஷியலாக இல்லையா நம்ம இனிஷியலாகவே ப்ளே ஸ்கூல் சொல்லுவோம். 2 up to 3 years. ஸோ 3 years வந்து இஃப் தே என்ரோல் இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சம்டைம்ஸ் ஈவன் பிஃபோர் 2 yearsலாம் பேரண்ட்ஸ் என்ரோல். பட் நம்ம சில மற்ற ஃபேக்டர்ஸும் பார்க்கணும். ஸோ முன்னாடி அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் காலத்தில் என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோ இல்லை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ குழந்தை ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். அதாவது குழந்தைகிட்ட பேச்சு தந்து குழந்தைய விளையாட வைக்க, ஸோ குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வீட்லேயே நடக்கும். இப்போ இருக்கிற நம்ம இந்த சொசைட்டியில் சம்டைம்ஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா மட்டும் இருக்கிறாங்க அண்ட் சம்டைம்ஸ் 2 பேர் ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க. குழந்தைக்கு அவ்வளோ சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற பட்சத்தில் ஸ்கூலில் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஸ்கூல் போகும்போது இட் இஸ் நாட் ஃபார் ஸ்டடிங் அஃப்கோர்ஸ். ஸோ அந்த ஏர்லியர் அந்த 2 years 3 yearsல குழந்தை ஸ்கூல் போகும்போது we have to focus more on play related activities. ஸோ நமக்கு இப்போ மாண்டசரி ஸ்கூல் அப்ரோச் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தையோட பிளே ஆக்டிவிட்டீஸ்ல we have to start. அதுக்கப்புறம் நமக்கு இந்த அகடமிக் ஸ்கில்ஸ், நமக்கு ரைட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஆஃப்டர் 4 years. இன்ஃபேக்ட் சில ஸ்கூல்ஸ் அண்ட் சம் கண்ட்ரீஸ் ஈவன் ஆஃப்டர் 6 years they start it. தட் இஸ் ஆல்சோ ஓகே. நான் சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் பீரியட் வந்து நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் மீதி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், சோஷியல் பழகுதல் அண்ட் ஸோ அதர் சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஸ்பீச், பேச்சு, ஸோ இதுலலாம் வந்து இருக்கணும். ஸோ after 3 years, of course, இப்போ கூட they say after 3 years child can go to school, but upper focus should be different and academic learning per se after 4 definitely, and even if it's after 6 it is okay. சூப்பர் மேம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு இது பண்றாங்க மேம், கண்டிப்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு பண்றது. அதாவது என்னன்னா, நீ இன்னும் வாங்கி கொடுக்கலையா உன் குழந்தைக்கு ஃபிளாஷ் கார்டு வாங்கி கொடுக்கலையா, உனக்கு இது வாங்கி கொடுக்கலையா, லைக்கா கிட்ஸ்க்கு வந்து இப்போ இருந்தே வந்து நீ ஏபிசிடி பத்தி பேசு, நம்பர்ஸ் பத்தி சொல்லு, அபாக்கஸ் அது இதுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்களோட மெமரியில அவங்களுக்கு அது புகுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ப்ரெஷரும் இருக்கு மேம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட வேண்டாம் தானே மேம்? சைல்டா இருக்க விடணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா தட் வில் பி அது ஓகே. லைக் பேரண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ சொசைட்டியில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் போது நான் என்ன சொன்னா, தட் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சைல்டு. தட் கேன் ஹெல்ப் த சைல்டு இன் சம் வேஸ், பட் தட் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதை விட என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அஃப்கோர்ஸ் சைல்டு லேர்னிங் த்ரூ பிளே அண்ட் அந்த விஷயங்கள்ல சைல்டு வில் லேர்ன் ஈவன் மோர். இதுல கத்துக்கிறத காட்டிலும் இதுல வந்து த சைல்டு வில் லேர்ன் ஈவன் மோர். ஸோ ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டான்னு சொல்றாங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் பேரண்டா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆமா, அஃப்கோர்ஸ் நீங்க குழந்தைய விட்டீங்கன்னா ஜஸ்ட் கிவ் அடிக்குவேட்டா குழந்தைக்கு அந்த நம்ம வந்து அந்த வாய்ப்பு தரணும். அடிக்குவேட்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்து குழந்தை வந்து டெவலப் ஆகுறதுக்கான ஒரு ப்ராப்பரா ஒரு சூழ்நிலை, ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம வந்து உருவாக்கி தரணும். ஏன்னா நான் கேட்ட கடைசி 3 கேள்வியுமே மேம் இட் ரூட்டட் அவுட் டு தி சேம் ஆன்சர். ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ இப்போ நம்ம சில்ட்ரன் கொஞ்சம் பார்த்தோம் மேம். கொஞ்சம் ஸ்டெப் வந்து இந்த டீனேஜ் டேண்ட்ரம்ஸ், அடலசன்ட் பீரியட். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது மேம். இப்போ நம்மளே அந்த ஃபேஸை தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனா எவல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் பீரியட் டு
அவர் child's period. So how to handle it, ma'am? இப்போ current generation, please give them ஓகே give them a solution. ஓகே ஸோ பேசிக்காக நம்ம அடலசன்ஸ் பார்க்கும்போது இல்லையா ஸோ அடலசன்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் தே அண்டர்கோ அ லாட் ஆஃப் அந்த அடலசன் பீரியடில் நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு நிறைய வந்து இமோஷனல் சேஞ்சஸாக இருக்கட்டும் அவங்க தே மைட் அண்டர்கோ பியூபர்ட்டி ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு they'll start expecting ஒரு சுதந்திரம் எதிர்பார்ப்பாங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க சம்டைம்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம நல்லா வந்து we are independent enough to take decisions adult மாதிரி கூட sometimes they might consider themselves அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்தா இன்னுமே வந்து அவங்க ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி 6-7 இயர்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதே அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஸோ எப்போதுமே ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும் அவங்க பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் குழந்தை நடந்துக்கிறதுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு புரியணும் ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கலாம் அந்த குழந்தை அந்த சைல்ட் கிட்ட வாட் ஆர் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும் அதே மாதிரி குழந்தைக்கு அட்டானமி தரணும்னு சொல்லுவோம் குழந்தைக்கு அந்த சுதந்திரம் தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் டைமாகவே இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் 2 hours இஃப் தே கேன் யூஸ் அப்படின்னா அந்த 2 hours யூஸ் பண்ணலாம் பட் செட் லிமிட்ஸ் அது கூட யூ கேன் செட் லிமிட்ஸ் செட் கிளியர் லிமிட்ஸ் முன்னாடியே சொல்லிடுங்க பட் இட் ஷுட் பி வித் பேரண்டல் சூப்பர்விஷன் ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்றது குழந்தைகிட்ட முன்னாடி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் குழந்தை கொஞ்சம் நிறைய வந்து உங்ககிட்ட எனி டிஃபிகல்ட்டினா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறதுக்காக ஒரு ரிசெப்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கணும் ஸோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் சைல்ட் கிட்ட எம்பத்தட்டிக் சொல்லுவோம் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க இட் இஸ் ஆல் சம்டைம் வெரி நியூ டு தெம் ஸோ என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அதை வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் இட் வில் பி பெட்டர் ஃபார் போத் த பேரண்ட் அண்ட் த சைல்டு இந்த மனநிலை எப்படி மேம் ஒரு பேரண்ட் கொண்டு வருது இப்போ ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் ஆஃபீஸில் டென்ஷன் வீட்டில் ரெடி பண்ணி இதுங்களை அமுச்சு விடணும் அப்படி இப்படின்னு தே ஹேவ் சோ மச் திங்ஸ் ரன்னிங் இன் தேர் பிரெயின் அண்ட் எவ்ரி திங் ஸோ சடனாக ஒரு ஆங்கர் லெட் அவுட் வருது வெளியே டக்குன்னு பேசும்போது தென் வி வில் ரியலைஸ் அண்ட் வி வில் பி ஃபீலிங் பேட் அவங்க கூட நார்மலாயிருவாங்க பட் ஐ எம் 100% ஷுர் பேரண்ட்ஸ் வில் பி லைக் ஃபீலிங் பேட் அவங்க என்ன அவங்க சொன்ன ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் அந்த மூமெண்ட்ல ஹவு டு ஆக்சுவலி பேரண்டா இருக்கிற இடத்துல எப்படி மேம் அதை ஹேண்டில் பண்றது எப்படி அந்த மனநிலை கொண்டு வரது ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி பேரண்ட்க்கு வந்து தே ஹேவ் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டில் இருக்கும் வேலையே இருக்கும் அப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ அதோட சேர்த்து அவங்க கொஞ்சம் டைம் தே ஷுட் டேக் சம் டைம் அவுட் ஃபார் தெம் செல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா யூ கேன் நாட் போர் ஃப்ரம் அன் எம்டி கப் மாதிரி ஸோ ஒன்லி இஃப் யோர் கப் இஸ் ஃபுல் யூ கேன் போர் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேரண்ட் ஹெல்த்தியாக ஃபிசிக்கலாக அண்ட் மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கும்போது தான் அவங்க எல்லா அந்த பொறுப்புகளையும் வந்து கரெக்டாக பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லேன்னா பேரண்ட்ஸ் தே ஷுட் டேக் அவுட் சம் டைம் ஃபார் தெம் செல்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம் எக்ஸசைஸ் வாட் எவர் தே லைக் அவங்களுக்குன்னு ஹாபிக்காக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச எனி திங் இட் குட் பி டான்ஸ் ரீடிங் ஏதாவது ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வாட் எவர் பெர்மிட்ஸ் அந்த டைம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தனியாக எடுத்துக்கணும் ஸோ இது வந்து எப்போ பாசிபிள்னா அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணும்போது தான் இட் ஷுட் நாட் ஆல்வேஸ் பி ஆன் தி மதர் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் ஆன் த ஃபாதர் ஸோ வென் மதர் இஸ் டேக்கிங் சம் டைம் அவுட் ஃபார் செல்ஃப் அந்த நீதி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி கவர்ட் பை சம்படி எல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அந்த டைம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இல்லையா தேல் பி ஏபிள் டு ஹேண்டில் தி அதர்ஸ் இன் அ பெட்டர் வே ஸோ இப்போ குழந்தைகிட்ட டீல் பண்ணும்போது நீங்கள் சொன்னது ரொம்ப இந்த மாதிரி கோவப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் கோவப்பட்டு அடித்தேன் உடனே குழந்தை வந்து அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பட் அங்கே ஃபர்ஸ்ட் பேரண்ட் கோவப்பட்டிருக்காங்க அதை ரொம்ப வந்து சாஃப்டாக சொல்லுவாங்க பட் குழந்தை வந்து திரும்ப கோவப்பட்டான் அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்டும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க it should start from you. So நீங்க அந்த மாதிரி பொறுமையா இருக்கும்போது தான் நீங்க குழந்தைகிட்ட வந்து அதை எதிர்பார்க்கலாம். நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஒர்க்ல ஐ வாஸ் ரஷ்ஷிங் அண்ட் என் பையன் வந்து என்னை கூப்பிட்டுட்டு அம்மா 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 லிசன் டு மீ அப்படி சொன்னான் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐ ரேஸ்ட் மை வாய்ஸ் தென் ஐ வாஸ் லைக் ஹரிஜா காம் டவுன் உள்ளுக்குள்ள ஐ வாஸ் ஜஸ்ட் காமிங் மெசேஜ் அண்ட் லைக் சொல்ல விவேக் என்னாச்சு என்ன வேணும் அப்படின்றது ஒரு செல்ஃப் கான்ஷியஸா வி ஹாவ் டு பிரிங் இல்லைங்களா ஈவன் தோ நாட் அட் டைம்ஸ் பட் அந்த ஒரு மனநிலைய ஒரு பேரண்ட் உருவாக்கிக்கணும் இல்லைங்களா கண்டிப்பா ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அதுக்கு வரதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஸோ குழந்தை முன்னாடி இட்ஸ் ஓகே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் இட் இஸ் ஓகே எவ்ரிபடி இஸ் ஹியூமன் இல்லைங்களா ஸோ பட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா குழந்தைகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுங்க இப்போ குழந்தையும் வில் லேர்ன் ஓகே நம்ம தப்பு பண்ணால் வந்து ஓகே நம்ம வந்து வி ஷுட் ஆஸ்க் சாரி அப்படின்றது தெரியும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைகிட்ட எதிர்பார்க்குறது நம்ம அந்த மாதிரி நடந்து காட்டணும் ஸோ நீங்கள் யூ கேன் டேக் அ பிரேக் அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஆல்வேஸ் குழந்தைகிட்ட முன்னாடியே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நானும் அப்செட்டாக இருக்கேன் இல்லை என்னவோ we can tell him
கிளியர்லி கொஞ்சம் டைம் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ அம்மா வில் பி இன் அ பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் உங்க கூட டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்களும் ஒரு பிரேக் எடுக்கலாம். குழந்தையும் அப்ப கத்துக்கும். ஸோ ப்ராப்ளி அந்த ஒரு விஷயம் They வேணா observe from us இல்லைங்களா? கண்டிப்பா இந்த அப்பா அம்மா எங்க அப்பா மாதிரி கோவப்படாதடா, அப்படின்னு அம்மாவும் உங்க அம்மா கோவப்படுவாங்க. கோவம் பாரு, அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே அப்சர்வ் ஃப்ரம் அஸ். ஸோ ஈச் குவாலிட்டி நம்ம என்ன பண்றோமோ அதுதான் தே டேக் இல்லைங்களா? அண்ட் தே லேர்ன் தட் ஓகே அவங்க அப்பா அப்படி அப்படின்றது குழந்தை வந்து எடுத்துப்பா அப்படி. தட் இஸ் வை ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் தி அதர் பேரண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்ட். நீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தை அப்பா கிட்ட எதிர்த்து பேசுறாருன்னா ஸோ அது நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் புல்லிங். இத்தனை நேரம் வந்து நீங்க பேரண்ட்ஸ்க்காக யூ ஸ்போக்மா. இப்போ ஹவு டு அ சைல்ட் ஹேண்டில் புல்லிங் இன் ஸ்கூல் ஆர் வெளிய? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐ ஹவ் சீன் பேரண்ட்ஸ் புல்லிங் சில்ட்ரன் too. ஸோ அது நீங்க எப்படி மேம்? அது ஒரு குழந்தை வந்து இதை கண்டிப்பா பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த above 7-year-old child இதை பார்த்தாலோ இல்ல பேரண்ட்ஸ் பார்த்தாலோ they should learn அது எப்படி அந்த குழந்தை மனநிலை அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு புல்லிங் எங்க எந்த இதுல இருந்து வேணாலும் வரலாம். ஸ்கூல்ல நடக்கலாம், சம்டைம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் நெய்பர்ஹுட் அவங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட பண்ணலாம், சிப்ளிங்ஸ் கூட பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு அப்படின்னா குழந்தைக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு சேஃப் ஸ்பேஸ் குழந்தைக்கு நம்ம உருவாக்கி தரணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, இன்னைக்கு அவங்க வந்து இப்படி எனக்கு பண்ணாங்க, அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ குழந்தை சொல்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குழந்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும். அது கேட்டோன்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு எதுவும் அப்படி டிஸ்மிஸ் பண்ணாம என்ன பிரச்சனை குழந்தை, அதனால என்ன எமோஷன் அண்டர்கோ பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும். அடுத்தது இப்போ என்ன பிரச்சனாலும் உடனே நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி அதை சால்வ் பண்ணுன்றது இல்லை. ஸோ ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம். ஸோ அந்த சின்ன பிரச்சனை குழந்தைய கூட சம்டைம்ஸ் அதை சால்வ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இதை ஒரு குழந்தைக்கு ஒரு வாய்ப்பாக கூட, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நம்ம வந்து குழந்தைக்கு உருவாக்கி தரலாம், ப்ராப்ளம் சால்விங் கற்றுக்க. ஸோ இதே மாதிரி குழந்தை பெருசாகும் போது நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் தெம். ஓகே, ஸோ முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஹி ஹஸ் ஃபேஸ் பண்ணும்போது ஹி ஹஸ் ஹேண்டில்ட் இட் பை ஹிம்செல்ஃப் அப்படின்னு. ஸோ சின்ன விஷயமா இருக்கும்போது குழந்தைகிட்ட நம்ம வந்து சொல்ல வைக்கலாம், ஓகே இதுக்கு என்னெல்லாம் நீ சொல்யூஷன் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஸ்கூலில் வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் நினைக்கிறேன். ஸோ ஒன்று குழந்தைய போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இதில் குழந்தைகிட்ட வந்து என்னெல்லாம் வந்து சொல்யூஷனு குழந்தைய நம்ம சொல்ல வைக்கலாம். அப்புறம் இதில் எது பெஸ்ட் சொல்யூஷனோ நம்ம குழந்தைய வந்து கிட்ட கேட்டுட்டு அவங்களே வந்து அதை ஃபாலோ பண்ண நம்ம சொல்லலாம். ஸோ இதில் குழந்தை நானே போய் பேசினாலே சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் குழந்தை லெவலே அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டா கூட இட் இஸ் ஓகே தான். ஸோ இதில் என்னன்னா ஆனால் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்னா, ஒரு புல்லிங் இருக்கும் போது குழந்தை வந்து ரொம்ப புலி பண்ணவங்களை ஃபேஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து குழந்தை வந்து அசர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதை தெளிவாக வந்து ஹி ஹேஸ் டு எக்ஸ்பிரஸ், ஐ எம் நாட் ஓகே வித் திஸ் பிஹேவியர் அப்படின்னு. அடுத்தது இன்னொன்று கூட குழந்தைகிட்ட சம்டைம்ஸ் நம்ம இப்படிலாம் சொல்லித்தருவோம், ஏன்னா பவர் ஆஃப் கூல். ஸோ ஒரு குழந்தை இன்னொருத்தவங்க கூல், பவர் ஆஃப் கூல். ஸோ பேசிக்காக வந்து ஒரு குழந்தை வந்து இன்னொருத்தவங்க புலி பண்ணிட்டு இருக்கும் போது பெருசாக ஹீஸ் நாட் அஃபெக்டட் பை தட், ரொம்ப வந்து அஃபெண்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த பார்ட்டி அவங்களோட இதே லூஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பண்ணோம் அந்த குழந்தை எதுவும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பொறுமையாக பேஷண்ட்டாக இருக்கணும். அப்புறம் அவர் பிடிக்கலன்றது அசர்ட்னு சொல்ல ஃபர்மாக திடமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் குழந்தை சைட்லேருந்தே குழந்தைங்க பண்ணக்கூடியது. அதே மாதிரி நான் சொல்ல மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வு, என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதில் குழந்தையே செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு, அண்ட் குழந்தை வந்து ஹி இஸ் வில்லிங் டு டூ, ஹி ஆர் ஷி இஸ் வில்லிங் டு டூனா குழந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணலாம். இல்லை அது வந்து டெஃபினட்டாக இது குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு பாயிண்ட் தாண்டுது, கண்டிப்பாக நம்ம வந்து அந்த புல்லிங்கிறது ஒரு பாயிண்ட் தாண்டி அசால்ட் சில டைம் வந்து குழந்தைய சில அடிக்கிறது கூட நடக்கலாம். அதே மாதிரி அபியூஸ் கூட போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இன்டர்வீன் பண்ணணும். ஸோ ஆனா மேம் ஐ எம் சாரி டு கட் திஸ் டவுன் மேம், பிகாஸ் இப்போ அந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்குன்றதால அந்த கைமீறி போகிற இடத்துல தானே மேம் தி கோ டு சூசைடல் லெவல் மைண்ட் செட் அவங்க போறாங்க மேம். ஸோ அதையும் சேர்த்து நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ கைமீறி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு வந்து அதை நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ குழந்தை ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி அண்டர்கோ பண்றாங்க, சம்டைம்ஸ் குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நமக்கே கூட தெரியலாம் குழந்தை யூஷுவல் பிஹேவியர்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து சேர்ஃபுல்லாக ஹாப்பியா இருப்பான், பட் இப்போ அந்த மாதிரி இல்லை குழந்தை வந்து முன்னாடி நல்லா படிப்பா, திடீர்னு வந்து ஏதோ வந்து படிக்கிறதுலாம் வந்து கம்மி ஆகுது, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தா நம்ம பேரண்ட்ஸாவே நம்ம போய் என்னன்றது
வந்து கேட்க வைக்கலாம். குழந்தைங்க சம்டைம்ஸ் சில குழந்தைங்க வந்து சொல்ல வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். குழந்தைகிட்ட நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து சொல்ல எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுட்டு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இன்டர்வீன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க சூசைடல் தாட்ஸ் மாதிரிலாம் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து சைல்ட் சைக்காட்ரிஸ்டோ இல்லை வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து தேவை. ஸோ அவங்க வேற ஏதாவது குழந்தைக்கு வேற ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, வேற வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் அடாலிட்டிஸ் தேவையானது அப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த சூசைடல் விஷயம் சொல்லும்போது ஐ ஃபீல் வாட் யூ வாண்ட் டெல் த பேரண்ட்ஸ் மேம், பிகாஸ் கண்டிப்பாக அந்த தனக்கு வந்த ப்ரெஷர் அவங்க மேலே போடுறதா இருக்கட்டும், ஆர் யூனோ அப்பா அம்மா எதுவும் கேட்கறது இல்லை. எனக்கு அப்படி ஒரு கேஸ் தெரியும் மேம். என்னன்னா பேரண்ட் வந்து எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்க எனக்கு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் ஈக்குவலாக இல்லைன்னு அளவுக்கு தி went to a point to attempt. So but right time நால it didn't happen though. But நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்படி இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, இப்படி இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு மேம். ஸோ how can they maintain it மேம்? அந்த சைல்டோட மைண்ட் செட்டை எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ இந்த மாதிரி சூசைடல் ஐடியேஷன்ஸ் வரும்போது சொல்லுங்க. ஏன்னா இப்போ தெரியாது இல்லை மேம். they might look very normal. they might yes, I do understand from the point where ஒரு பேரண்ட் ஆஸ்பெக்ட்ல ஒர்க்ல இருப்பாங்க, திடீர்னு 9 மணிக்கு வருவாங்க, சரி இப்போ எழுதிட்டு இருக்கான் தூங்கிடலான்னு நம்ம போய் தூங்கிடுவோம். ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்ல இது எப்படி மேம் நோட்டீஸ் பண்றதுன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அஃப்கோர்ஸ் அந்த குழந்தை பேரண்ட் சைல்டு அந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். இதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் நமக்கு அது புரிய வைக்க வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ குவாலிட்டி டைம் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் குழந்தை கூட இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க வீட்டில், அம்மா அப்பா இருக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, குழந்தை படுக்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம்னா அது கண்டிப்பாக கிடையாது. அந்த பேரண்ட் குழந்தை கூட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி செய்கிற ஒரு விஷயமா இருக்கணும், குழந்தைக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு அந்த குழந்தை கூட வந்து சேர்ந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, இல்லை குழந்தை கூட ஒரு வாக் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைக்கு வந்து தே டிஸ்கஸ் அபவுட் தி டே, பேரண்ட் அவங்க டே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, குழந்தைய வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ இல்லை குழந்தையும் பேரண்ட்ஸும் விளையாடுறாங்க இன்டோர் கேம்ஸ். ஸோ இது என்னைக்கும் இல்லாமல் இது ஒரு ரொட்டீன் ஆக்கணும். எப்படி டெய்லி குழந்தை நம்ம டியூஷனுக்கு டெய்லி அனுப்புகிறோமோ அதே மாதிரி டெய்லி குழந்தை கூட ரொம்ப நேரம் இல்லை, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20 to 30 minutes ஒவ்வொரு குழந்தை கூட தனியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைம் வந்து பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று குழந்தைக்கு ஒரு பாண்டிங் டைம் ஆகுது. அதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் தே வில் ஆல்சோ ஓப்பன் அப் பண்ணி வந்து பேரண்ட் கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்குன்னா பேரண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தைக்கு மீதி எல்லா விஷயங்களும் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லாமல் குழந்தைக்கு வந்து அவங்க தே ஆர் அண்டர்கோயிங் சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இன் லைஃப்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதோ எக்ஸாம் எழுதுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க, கிளியர் பண்ண முடியல, ஸோ இல்லை ஸ்கூலில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸும் கொஞ்சம் அந்த டைம் கேர்ஃபுல்லாக விஜிலண்ட்டாக இருக்கணும். என்ன விஷயம்னு வந்து குழந்தைகிட்டே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அந்த டைம் தரணும். டைம் தந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சைல்டு பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணலாம். குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி கேன் நாட் சே அவங்க வந்து அவ்வளோ டைம் இல்லை அதனால வந்து என்னன்றது தெரியாமல் இருக்கிறத தாண்டி ஆஸ் அ பேரண்ட் கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சனாக ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் it would be best for the child as well as a parent to them. So the parent has also gone through a childhood விஷயம் இல்லைங்களா, and that can also reflect in the current அந்த கிட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அது கண்டிப்பாக அது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ again it is rooting down to the childhood life. So are you telling us that உங்களுக்கு கிடைச்சதை இங்கே வேரோட நீங்கள் வீசினாதான் அதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு போய்
புகுத்த மாட்டீங்க ஒரு ப்ரெஷர் போட மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் அ சைல்டு நீங்கள் எப்படி வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை டீல் பண்ணாங்களோ அந்த பேட்டர்ன் நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். அதை அப்படியே அதை அப்ரூவ் பண்ணி இது பண்ணுறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக கூட நடந்துராது. பிகாஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய வந்து சப்கான்ஷியஸாக நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு குழந்தை வந்து டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுற விதத்துல இருந்து குழந்தையோட நம்ம ஏதாவது டிஃபிகல்ட்டின்னு அதை காட்டுற விதத்துல இருந்து நிறைய வந்து நம்ம அப்ரிங்கிங்கில் நம்ம என்ன பார்த்துட்ருமோ அதோட இம்பாக்ட் குழந்தைகிட்ட இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே இவ்வளோ அவேர் ஆகுறாங்க, என்ன பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் குழந்தைகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஸோ ப்ராபப்ளி இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணி அதனால நான் இப்படி நடந்துக்கிறேன்றது ஒன்று ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து அவங்களுக்கு தெரியும் போது தே கேன் ட்ரை டு பிரிங் அபவுட் அ சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே அவங்க தெரிஞ்சுட்டு அடுத்த டைமே ஃபுல்லாக மாறிட முடியாது, இட் இஸ் டிஃபிகல்ட். பட் ஒவ்வொரு டைமும் அந்த அவேர்னஸில் வர தே மஸ்ட் ட்ரை டு பிரிங் அபவுட் தட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் குழந்தைகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணலாம், சாரி கேட்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் டூ இட். குழந்தைய ரிமைண்ட் பண்ண சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து யூஆர் ஷவுட்டிங் அட் மீ, இல்லை யூஆர் பீங் வெரி இரிட்டபிள் டுவர்ட்ஸ் மீ, அந்த மாதிரி குழந்தைய ரிமைண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ கொஞ்சம் we can take some more time for ரிமைண்டிங். அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்றோம்னா அம்மா இப்படி பண்ணா நீ சொல்லு அப்படின்னு நம்ம அவங்கள அஃப்கோர்ஸ் ஒரு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத குழந்தைங்க கூட வந்து நம்ம சொல்லலாம். பிகாஸ் அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதனால நம்ம பண்ணுறது இட் ஒன்ட் ஸ்டாப் வித் ஒன்லி ஆர் சில்ட்ரன் இல்லைங்களா? ஸோ ஃபார் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன்ஸ்க்கும் இட் கேன் டெஃபினெட்லி ஹேவ் அன் இம்பாக்ட். பேரண்டா இருக்கணுமா இல்லை ஒரு குழந்தை கூட ஃப்ரெண்டா இருக்கணுமா? ஏன்னா இப்போ அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு இருக்கும், இல்ல இந்த இடத்த நம்ம பேரண்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். So how a parent supposed to be with the child? Okay, of course we have to be friendly to the child. But வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் யாராலையும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் குழந்தைகிட்ட வந்து நம்ம ஒரு ஹெல்தி ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணணும். ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம தர வேண்டிய சுதந்திரம் தரணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சுதந்திரம் தரணும். அப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைகிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சில லிமிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து அதையும் வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். ஸோ வந்து ஒரு பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து வி கால் இட் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அப்படின்னா வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, குழந்தைக்கு தேவையான சுதந்திரமும் நம்ம தரோம், பட் அதே டைமில் நம்ம லிமிட் செட் பண்ண வேண்டிய விஷயத்தில் நம்ம லிமிட் செட் பண்ணணும். நம்ம குழந்தைகிட்ட வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஃப்ரெண்ட்லி, அதாவது அவங்க விருப்பப்படுற மாதிரியே பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அது கிடைக்காத போது அவங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் வரலாம். ஸோ அதே வந்து அவங்களோட அஃப்கோர்ஸ் மென்டல் வெல்பீயிங் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி குழந்தையோட பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது, ஸோ எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது குழந்தை அந்த டைம்ல கேட்டுக்கலாம். பட் வளர வளர ஒரு ரிசன்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வெறுப்பு வரலாம். எல்லாத்துக்கும் அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் அடலசன்ட் ஆகும் போதெல்லாம் அவங்க கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து இஸ் நாட் த ரைட் வே. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஆஸ்பெக்ட். சம்டைம்ஸ் பேர் நெக்லெக்ட்ஃபுல்லுன்னு சொல்லுவோம், கண்டுக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் இருந்துக்கோங்க அப்படின்னு. பட் ஸோ அப்படியும் சம்டைம்ஸ் தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். பட் இதில் பெஸ்ட் என்னன்னா நம்ம குழந்தைக்கு வந்து அஃப்கோர்ஸ் எப்போதுமே அவங்க விருப்பப்பட்டது எல்லாமே சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் ரைட். ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரணும், சுதந்திரம் தரணுமோ அதில் தந்துட்டு, பட் நம்ம ஃபர்மாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஃபர்மாக இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் யூ ஷுட் பி ஃபர்ம் பட் கைண்ட். ஸோ கைண்டாக குழந்தைகிட்ட நடந்துக்கோங்க, பட் ஃபர்மாக இருக்க வேண்டிய விஷயத்தில் வந்து ஃபர்மாக இருக்கணும். பி ஃபர்ம் அண்ட் கைண்ட். ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியதில் ஃப்ரெண்ட், பேரண்டா இருக்க வேண்டியதில்ல பேரண்ட். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், எஸ்பெஷலி இப்போ எங்கள் ஜெனரேஷன், கண்டிப்பா சேம் ஜெனரேஷன், they need this because so confused. எந்த ஒரு விஷயமும் தெரியாது இருக்கிற வரைக்கும் முட்டாள இருந்து வாழ்ந்துக்கலாம். தெரிஞ்சதுன்னா ஐயோ இது தெரிஞ்சிருச்சு, how are we supposed to live with this, இது நம்ம கண்டிப்பா ரைட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில நம்ம இருக்கிறனால தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா மேம், இப்போ நீங்க சைல்ட் சைக்காட்ரிஸ்டா இருக்கும்போது யூ சீன் மெனி கிட்ஸ் அண்ட் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து இந்த தெரப்பி, இந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட்டிட்டு போறக்கு ஒரு குழந்தைய வந்து யோசிக்கிறாங்க. இப்போ என்ன என் குழந்தைய வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போய் என் குழந்தை என்ன லூசுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு மென்டல் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லைங்களா மேம்? அதோட இம்பார்ட்டன்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க மேம். அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் தெரப்பி ஆர் கோயிங் டு அ சைக்காட்ரிஸ்ட், how much change it can bring to them.
அஃப்கோர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நாட் ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன், ஈவன் ஃபார் Adults அடல்ட்ஸ். also. வெரி ஹாப்பி as a psychiatrist to address it. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட குறிப்பாக கூட்டு போனாலே குழந்தைக்கு என்ன கேட்பாங்க, சைக்கோன்னு நினைக்கிறியா, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட்டு போகணும்னு நினைச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் நிறைய சில்ட்ரன் பார்த்துருக்கேன், தெரியாமல் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வருவாங்க, வீட்டில் அப்பா கூட தெரியக்கூடாது அப்படின்னு. வீட்டில் வந்து சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு மனநல பிரச்சனையே இருக்கட்டும், நம்ம சில பிரச்சனையை வந்து நம்ம சிவியர் மென்டல் இல்னஸ் சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் வந்து சீரியஸான பிரச்சனைகள், அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம், மெடிகேஷன்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஜென்ரலாகவே படத்துலலாம் உங்களுக்கு நிறைய அது சார்ந்த பிரச்சனைகள் தான் அவங்க காட்டுவாங்க. ஸோ அது சிவியர் மென்டல் இல்னஸ். பட் அதை தாண்டி இப்போ நம்மளோட சொசைட்டியில் காமன் மென்டல் இஷ்யூஸ் நிறைய வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்குது. பதற்றம், ஆங்ஸைட்டி இஷ்யூஸாக இருக்கலாம், அதே மாதிரி டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் 1 in every 4th பர்சனுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப காமனாக இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சிவியரான ப்ராப்ளம் கூட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அதனால அவங்க அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த ட்ரீட்மெண்ட் அது வந்து நம்ம தராமல் இருக்கிறோம். ஸோ மொதல் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். அடுத்து வந்து ஸோ இட் இஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்னு நம்ம வந்து ஜெனரலாக சொல்லுவோம். ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் யூ. ஓகே, இந்த மாதிரி குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை எனக்கே டிஃபிகல்ட்டி இருக்குது ஆஸ் அ பேரண்ட்டோ இருந்தால் நீங்கள் போய் வந்து யூ கேன் சீக் ஹெல்ப். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், இட் இஸ் ஓகே, போய் நீங்கள் ஹெல்ப் சீக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண தான் அந்த ஸ்டிக்மா வந்து பிரேக் ஆகும். அண்ட் இன்னொன்று கண்டிப்பாக ஒரு 10 years முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எஸ்பெஷலாக போஸ்ட் கோவிட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். மென்டல் ஹெல்த் அவேர்னஸாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் சில காலேஜஸ்க்குலாம் நான் போகும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, they'll be saying mental health is trending அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லி ஐ ஹவ் ஹர்ட். ஸோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தேர் மோர் அவேர். நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம் ஃபேமிலிஸில் அந்த சைல்டு, அதாவது அந்த ஒரு 21, 22 காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, they'll come and ask for treatment. But parent will not be ready. So அந்த மாதிரி கூட we see many patients, families now. So of course awareness is definitely increasing, especially among subsequent generations. That is a very good thing. But in the stigmaன்றது டெஃபினட்டாக வந்து இருக்குது. So many decades and centuries இல்லையா it has been attached. But என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வந்து யோசிக்க வேணாம் ஒரு ஹெல்ப் சீக் பண்ணதுக்கு. குழந்தைக்கு வந்து ப்ரீஃபாக இது தெரப்பியாக இருக்கலாம், கவுன்சிலிங் மெஷர்ஸாக இருக்கலாம், ப்ரீஃபாக வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகலான்ற ஒரு கண்டிஷனுக்கு இந்த ஒரு ரீசன் ஸ்டிக்மாவோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணாமல் இருக்கிறது மைட் நாட் பி த ரைட் திங். ஏன்னா ஒரு சின்ன ஒரு லெட் அவுட் கூட we can come to a counselor. Of course, ventilation சொல்லுவோம். So when you let out your emotions, உங்க ஃபீலிங்ஸ்லாம் இல்லைங்களா, what you feel அப்படின்றத நீங்க சொல்லும் போதே you might feel a lot better. Sometimes நிறைய பேர் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, just for somebody to listen. என்ன நான் சொல்றேன்றதை ஜஸ்ட் கேளுங்க. ஒருத்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு சைக்காட்ரிஸ்டா இருக்கணும், சைக்காலஜிஸ்ட் இருக்கணும்னா கூட இல்லை. ஈவன் இஃப் அ ஃப்ரெண்ட் பொறுமையாக அதை வந்து கேட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம பார்த்துருக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அதெல்லாம் சரியாக போயிடும், ஜஸ்ட் வெளியில் போங்க, வேற ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு முன்னே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அது சரியாக போயிடும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அவங்க கூட இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கனாலே வந்து அந்த அதர் பர்சன் மைட் ஃபீல் அ லாட் பெட்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ என்னன்னா திஸ் இஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ். யோசிக்காதீங்க, ஒரு சைல்ட் தெரப்பி போகிறக்கோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அட்லீஸ்ட் கேட்குறக்கோ யோசிக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் அப் மேம்.